புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது. இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை இந்த காலை 11 மணி நேரத்தில் பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய இந்த தெய்வீக திருத்தலத்தில் நற்கருணை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக ஒன்று கூடியிருக்கிற இயேசுனுடைய அருமையான பிள்ளைகளை, இது நமக்கு முன்பாக ஆண்டவர் தேவன் உண்மையாகவே இந்த நற்கருணை வடிவிலே விற்றிருக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். உலகம் முடிய மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் நம்மோடு இருப்பதற்காக நற்கருணை வடிவிலே ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்காக வருகிறார். இந்த நாளில் நற்கருணை வடிவிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கங்களோடு, விண்ணப்பங்களோடு, மன்றாட்டுகளோடு, ஆசைகளோடு, நன்றி பெருக்கோடு நாம் இங்கே வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வல்லமையில கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, இதை இந்த நாளில் என்னை அழைத்து வந்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். இந்த தெய்வீக பிரசன்னத்திலே என்னை அழைத்து வந்தமைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த வாரம் முழுமையாய் என்னை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வந்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நல்ல உடல் உள்ள சுகம் தந்து என்னை பாதுகாத்திருக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் போகிற போதும் வருகிற போதும் முன்னும் பின்னுமாய் இருந்தே வழி நடத்தி வந்தீரே, நன்றி சொல்லுகிறேன் சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து சற்று நேரம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நாம் நம்முடைய இதயத்திலே, நம்முடைய பார்வையிலே, கண்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரிடம் சற்று நேரம் பேசுவோம். இயேசுவை உம்மை போற்றுகிறோம், இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Praise the Lord, 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 praise the Lord. அமருவோம். பிரிமாறை சற்று நேரம் கொஞ்சம் மௌனமாய் இருப்போம். ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் அடங்கிய நற்கருணை நம்ம முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. உற்று பார்ப்போம். இன்னைக்கு நாம் எதுக்காக வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம்,
பல பேர் பல இடத்தில் இருந்து, பல ஊர்களில் இருந்து, பல விதமான பங்கு தலங்களில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஏன் நாம் வந்திருக்கிறோம்? ஏன் பாலவாகத்தில் இந்த 11 மணி நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுப்பதற்காக நான் ஏன் வந்திருக்கிறேன்? ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். சில பேர் மன நிம்மதிக்காக வந்திருப்பீங்க. சில பேர் குடும்ப கஷ்டத்தை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கலாம். சில பேர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களிலே நோய் நோக்காடுகளில் இருந்து ஆண்டவருடைய சுகம் தேடி வந்திருக்கலாம். மன நிம்மதியை தேடி வந்திருக்கலாம். குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கலாம். அந்தோனியாவுடைய ஆசீர்வாதத்தை தேடி அவரிடம் ஜெபிக்க நீங்கள் வந்திருக்கலாம். பல்வேறு காரியங்களுக்காக இந்த பாலவாக்கம் தேடி நாம் இந்த வேளையில் வந்திருக்கிறோம். அத்தனையும் ஆண்டவரிடம் சொல்லும், ஆண்டவரே நான் இதுக்காக வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, திருப்பாடல் 95 இறை வார்த்தை 1 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 95 இறை வார்த்தை 1. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்கிறார், வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நாம் எல்லோருமே பல சமயத்தில் கோயிலுக்கு வருகிறோம். ஆனால் ஆண்டவரை புகழ்கிறோமா என்றால் சில சமயத்தில் இல்லை. ஆண்டவரை நாம் போற்றுகிறோமா என்றால் சில சமயத்தில் இல்லை. நாம் வருகிற போதெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க, மகிழ்ச்சி ஆண்டவரை போற்றுங்க, சந்தோஷம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. ஏன் நாம் ஆண்டவரை போற்றுவதில்லை? நமக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் நம்முடைய வேலைகளெல்லாம் விட்டு இந்த 11 மணி நற்கருணை ஆராதனையிலே நாம் பங்கெடுக்கிறோம். நம்ம கடவுளை நம்புகிறோம். இங்கே யாருக்குமே கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் ஆண்டவரை புகழ மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரை நாம் நம்புகிறோம். ஆண்டவரை புகழ தெரியாதா? நமக்கு புகழ தெரியலையா? நிச்சயமாக நமக்கு தெரியும். ஆண்டவரை புகழ தெரியும், ஆண்டவரை நமக்கு போற்ற தெரியும். அல்லது ஆண்டவர் நமக்கு பிடிக்கலையா? கடவுளை நமக்கு பிடிக்கலையா? ஆண்டவரை போற்றி புகழ பிடிக்கலையா? இல்லை, நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு, பெருமைப்படுத்த நமக்கு பிடிக்கும். நம்ம கடவுளை நம்புகிறோம், ஆண்டவரை நம்புகிறோம், போற்றுவதற்கு தெரியும், ஆண்டவரை புகழ்வதற்கு நமக்கு விருப்பம்தான். ஆனாலும் நாம் ஆண்டவரை புகழ்வதில்லை, போற்றுவதில்லை. ஏன் காரணம்? ஆண்டவரை நாம் கரங்களை தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஆண்டவரை பெருமைப்படுத்த நாம் முயற்சிப்பதில்லை. ஆலயத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே இருக்கிறோம். ஏன் நம்ம துடிப்போடு ஆர்ப்பரிப்போடு உற்சாகத்தோடு ஆண்டவரை புகழ்வதில்லை? ஏன் அப்படின்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், என் வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகளோடு, கொஞ்சம் மைக் ஒழுங்க வைங்க, என்னுடைய வாழ்க்கையில் 1008 பிரச்சனைகளோடு நான் இருக்கிறேன். நிறைய கவலைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சந்தோஷம் இல்லை, மனசில் நிம்மதி இல்லை, மனசில் ஒரு மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்.
நான் சந்தோஷம் இல்லாமல் கோயிலுக்கு வருகிற போது என்னால் ஆண்டவரை பாட முடியல, ஆண்டவரை புகழ முடியல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். மன வருத்தத்தோடு வருவதனால் நாம் ஆண்டவரை புகழ்வதில்லை. கஷ்டமான உள்ளத்தோடு இருப்பதனால் நாம் ஆண்டவரை போற்றுவதில்லை. நிறைய வருத்தங்களோடு வந்திருக்கிறோம், மன கவலைகளோடு வந்திருக்கிறோம், சோகத்தோடு வந்திருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் வந்திருக்கிறோம், பாரங்களோடு வந்திருக்கிறோம். அதனால் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்த நம்மால் முடியல. நாம் ஆண்டவரை சந்தோஷமாக இருக்கும்போது போற்றுகிறோம். ஆனால் கவலை, கஷ்டம், பிரச்சனை, ஏக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்பாடல் 42 எடுத்துப்போம். திருப்பாடல் 42 இறை வார்த்தை 3. திருப்பாடல் 42 இறை வார்த்தை 3. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நான் சாப்பிட முடியலன்னு சொல்கிறார். என்னால் சாப்பிட கூட முடியல. எனக்கு உணவு என்னன்னா நான் விடுகிற கண்ணீர் தான். கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறேன். எப்போ? காலையிலும் மாலையிலும், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாய் போகிறது. தொடர்ந்து உன் கடவுள் எங்கே என்று பிற இனத்தார் கேட்கிறாங்க. இது என்ன பாடல் தெரியுங்களா? இஸ்ராயல் மக்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, சொந்த நாடு விட்டாங்க, சொந்த கோயில் போயிடுச்சு, சொந்த வீடு போயிடுச்சு, சொந்த நிலம் போயிடுச்சு, சொந்த மக்கள் போயிட்டாங்க. அகதிகளாக எல்லாரையும் விட்டு அந்நிய தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற போது அவங்க சொல்கிறாங்க, இஸ்ராயல் மக்கள் எங்களுக்கு தினந்தோறும் இரவும் பகலும் கண்ணீர் தான் எங்களுக்கு உணவாக இருக்குது. எங்களை பிடிச்சி வந்திருக்காங்களே இந்த பாபிலோனிய மக்கள், எங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த மக்கள் எங்களை பார்த்து கேட்குறாங்க, உன் கடவுள் எங்கேயா? உன் கடவுள் உன்னை காப்பாற்றுவான்னு சொன்னியே, எங்கே போனார் உன் கடவுள்? நம்முடைய வாழ்க்கையிலே கூட பல சமயத்தில் கோயிலுக்கு வந்து நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மால் வேண்ட முடியல, ஆண்டவரை புகழ முடியல, ஆண்டவரை பெருமையாக பேச முடியல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ வேதனைகள், போராட்டங்கள். தொடர்ந்து படிப்போம். ஆக நாம் பார்க்கிறோம், தாவீது மன்னன் மக்களுடைய மனநிலையை பாடுகிறார். துன்பத்தோடு துயரத்தோடு, என்ன உங்கள் கடவுள் எங்கே போயிட்டாரு, உங்களை அப்படி அனாதையை விட்டுட்டாரு அப்படிங்க இருந்த மக்கள் தொடர்ந்து அதே திருப்பாடலில் 42வது 11வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்க. 11வது வசனம், என் நெஞ்சே நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ சோகத்தோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, போராட்டத்தோடு இருக்கிற, நம்பிக்கை இழக்காத. தொடர்ந்து, நீ கலக்கப்படுவது ஏன்? நீ கலக்க முடிவது ஏன்? ஏன் கலங்கி போயிருக்கிற? கஷ்டத்தை நினைச்சேன் கலங்கி போயிருக்கிற, ஏன் கலக்க முடிகிறாய்? கடவுளையே நம்பிரு. அடுத்த லைன் தாங்க முக்கியம், அடுத்த லைன் முக்கியம். சொல்றாரு, என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். பாருங்க, கண்ணீர் தான் எங்களுக்கு உணவு. இரவும் பகலும் அழுது கொண்டிருக்கிறேன். மற்றவங்களே எங்களை பார்த்து, ஏன் உன் கடவுள் என்னை கைவிட்டாரு, உன் கடவுள் எங்கன்னு சொல்லி எங்களை ஏளனமாக பேசுகிறாங்க. அந்த மத்தியிலும் கூட நான் என்ன செய்வேன்? இன்னும் நான் கடவுளை போற்றுவேன். எல்லா சூழ்நிலையும் நான் கடவுளை போற்றுவேன். நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் சோகத்தோடு தான் வந்திருக்கிறேன், மன வேதனையோடு தான் வந்திருக்கிறேன், கவலையோடு தான் வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு தான் வந்திருக்கிறேன், ஏமாற்றத்தோடு தான் வந்திருக்கிறேன், அவமானத்தோடு தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை போற்றுவேன். போற்றலாமா? எழுந்து நிற்போம். உற்சாகத்தோடு கண்ணீரும் கவலையுமாக இருந்த அந்த மக்கள் கடவுளை போற்றுவது போல இன்னைக்கு நாமும் சொல்லுவோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும், அது துக்கமான காலமாக இருந்தாலும் சரி, அது மகிழ்ச்சியான காலமாக இருந்தாலும் சரி, நல்லது நடந்த நேரமாக இருந்தாலும் சரி, நல்லது நடக்காத நேரமாக இருந்தாலும் சரி, நானும் ஆண்டவரை உம்மை போற்றுவேன் என்று சொல்லி நாமும் ஆண்டவரை போற்றுவோம்.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். யாரும் பாட மாட்டீங்க. ஆண்டவரை துதிக்க வார்த்தை வரல. துதிப்பேன். ஆண்டவரை வார்த்தையால் துதிப்போம். இயேசுவே உம்மை நான் நன்றியோடு துதிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. மிக அழகான வார்த்தைகள். என் தொடக்கம் நீராக இருக்கிற கடவுளே, இந்த உலகத்திலே என்னை பிறக்க செய்தீரே, இந்த உலகத்தில் என்னை வரவழைத்தீரே. நான் வாழ்வதனுடைய தொடக்கம் நீராக இருக்கிறேன். நான் வாழ்வனுடைய தொடக்கம் நீர் மட்டுமாக இருக்கிறேன். எனக்கு எல்லாமுமாக இருக்கிறேன். என் சொந்தமுமாக இருக்கிறேன். என் சொந்தங்கள், உறவினர்கள், பந்த பாசங்கள் அனைவரும் என்னை விட்டு போனாலும் கூட ஆண்டவரே நீர் எனக்கு சொந்தமாக இருக்கிறேன். நான் உம்மை போற்றி புகழ்வேன். பாடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாயுமாக இருப்பவர் நீரே, என் தந்தையுமாய் இருப்பவர் நீரே, எனக்கு எல்லாமுமாய் இருப்பவர் நீரே. கடவுளே நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய தாயாக இருக்கிறார், நமக்கு எல்லாமாக இருந்து உதவி செய்கிறார். தந்தை உன்னை கைவிட்டாலும், உன் தாய் உன்னை கைவிட்டாலும், பெற்ற பிள்ளையை தாய் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொல்ற கடவுள் நம்முடைய கடவுள், நம்மை கைவிடாத கடவுள். நாம் என்றைக்கோ மரித்து போயிருந்தால் போகக்கூடியவர்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார். கண்ணின் இமை போல பாதுகாத்து வழி நடத்துகிறார். அந்த கடவுளை நாம் போற்றி பாடுவோம். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சேர்ந்து இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. நாம் எந்த உயரத்துக்கு சென்றாலும், வாழ்க்கையிலே நாம் எந்த உயரத்துக்கு போனாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் போன பின்பும், எல்லாம் இழந்து போன பின்பும், யோபுவை போல நாம் நடுத்தெருவில் வந்து நிற்கிற போதும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய நோயிலே, உன்னுடைய வாதையிலே, உன்னுடைய நெருக்கடியிலே, உன்னுடைய பிரச்சனையிலே, உன்னுடைய கவலையிலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாடுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில். எந்த காலத்திலும்
எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். வாய் திறந்து இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த துதிப்போம், ஆண்டவரை துதிப்போம். உயிருள்ள தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். உன்னை நேசிக்கக்கூடிய கடவுள் மத்தியிலே இருக்கிறார். நம்மை குடும்பத்தை நேசிக்கும் கடவுள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஜெபிப்போம், துதிப்போம். வானிலும் நீரே, பூவிலும் நீரே. வானில் இருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். அந்த கடவுள் இந்த மண்ணிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறார். பாடுவோம். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியின் நீரே, என் ஆபத்திலும் நீரே. பாடுவோம். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பெயரை சொல்லி துதிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவருடைய பெயரை சொல்லி துதிப்போம். இயேசுவுடைய நாமம் போற்றும். இயேசுவுடைய நாமம் போற்றுவோம். இயேசுவுடைய நாமம் வல்லமையுள்ள தேவன். இயேசுவுடைய நாமம் பரிசுத்தமான பெயர். இயேசுவுடைய நாமம் ஆற்றல் உள்ள பெயர். இயேசுவுடைய பெயரை சொல்லுவோம். இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை போற்றுகிறேன். இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவுடைய பெயரை சொல்லுவோம். ஆண்டவருடைய பெயரை சொல்லுவோம். ஆண்டவருடைய பெயரை சொல்லி துதிப்போம். ஆண்டவருடைய பெயரை சொல்லி போற்றுவோம். இயேசுவே 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 உம்மை போற்றுகிறேன். இயேசுவே உம்மை நன்றி சொல்லுகிறேன். இயேசுவுடைய பெயரை சொல்லி துதிப்போம். இயேசுனுடைய பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோ மேல் உலகோ அனைவரும் மண்டியிடுவர். Praise the Lord. 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 அமர்வோம். பிரியமானவர்களே, பல பேர் இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருதலை கொல்லி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. இருதலை கொல்லி எறும்பு, அது என்ன அர்த்தம்? ஒரு குச்சி இருக்கிறது, குச்சியின் நடுவில் எறும்பு இருக்கிறது. அந்த குச்சியினுடைய ரெண்டு பக்கத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த எறும்பு எப்படி போகும்? ஒரு பக்கம் போனாலும் நெருப்பு இருக்கிறது. சரி, பின்னாடி போகலாம் என்று வந்தபடியே போனாலும் என்ன இருக்குது? பின்னாடியும் நெருப்பு இருக்கிறது. ரெண்டு பக்கத்துலேயும் நெருப்பு இருக்கிற போது அந்த நடுவில் மாட்டிக்கொண்ட எறும்பினுடைய நிலை என்ன? இல்லை, உங்களை தான் கேட்குறேன். எறும்பினுடைய நிலை என்ன? எந்த பக்கம் போக தெரியாமல் இப்படியும் 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 போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு இங்கே நமக்கு பல பேருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். என்ன செய்கிறது, ஏது செய்து தெரியாத ஒரு சூழல். இன்றைக்கு முதல் வாசகத்தில் அப்படியாக ஒரு மன்னன், ஒரு நாட்டினுடைய மன்னன் தவிப்பதை பார்க்கிறோம். இந்த பக்கம் போக முடியல, அந்த பக்கம் போக முடியாமல் ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு மன்னனுடைய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருப்பலியிலே முதல் வாசகத்தில் நம்ம அந்த வாசகத்தை படிப்போம். ஆனால் அந்த வாசகம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை மட்டும் நான் சொல்லுகிறேன். 7ஆம் அதிகாரம், எசையா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 9 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம்.
அங்கு என்ன நடந்தது என்பதை இன்றைக்கு மிக சுருக்கமாக நான் அந்த பகுதியை விலக்கிவிட்டு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவோம். அங்கே நீங்கள் படிக்காதீங்க, நான் சொல்வதை கேளுங்கள், அப்போ நீங்கள் படிக்கலாம். ஒரு 4 நாட்டு மன்னர்கள் வருகிறார்கள் அந்த பகுதியில். ஒரு நாட்டினின் மன்னனை பற்றி அங்கு சொல்லலை, 3 நாட்டினுடைய மன்னர்களை பற்றி அங்கே பேசப்படுகிறது. ஒன்று யூதா நாட்டுடைய மன்னன் அங்கே வருகிறான், அவனுடைய பெயர் ஆகாசு. யூதா நாட்டுடைய மன்னனுடைய பெயர் ஆகாசு. அதாவது யூத மக்களுடைய நாடு ஒன்றா தான் இருந்துச்சு சாலமோன் மன்னன் ஆட்சி செய்கிற வரையில். அதுக்கு பின்னாடி அந்த இஸ்ராயல் மக்களுடைய நாடு ரெண்டாக உடைஞ்சு போச்சு. வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி உடைஞ்சு போச்சு. இந்த வடக்கு சைடு இருந்தவங்களெல்லாம் இஸ்ராயல் நாடு அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. தெற்கு சைடு இருந்தவங்களெல்லாம் யூதா நாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஒரே நாடு 2 நாடாக மாறிச்சு. அப்போ 2 நாடு 2 அரசன் இருப்பான். இப்போ யூதா நாட்டுக்கு அரசனுடைய பேர் தான் ஆகாசு. அப்போ இஸ்ராயல் நாடு ஒன்று இருக்கு. இஸ்ராயல் நாட்டுடைய மன்னனுடைய பெயர் பெக்கா. அந்த பகுதியில் நாம் வாசிக்க போகிறோம். பெக்கா என்பது இஸ்ராயல் நாட்டுடைய மன்னனுடைய பேர், 2 பேர். இப்போ 3வது ஒரு நாடு இருக்கிறது, சிரியா. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு சிரியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. இப்போ இந்த 3 நாடு, இஸ்ராயல் நாடு, யூதா நாடு, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா, சிரியா நாடு, 3 நாடு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அசீரிய நாடு என்று 4வது நாடு ஒன்று வருகிறது. அசீரியர்கள் போர் செய்வதில் ரொம்பவும் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. மிகவும் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. பக்கத்து நாடுகளையெல்லாம் அவர்கள் கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். தங்களுடைய படையை வைத்து கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். இப்போ அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, அவன் இந்த 3 நாடுகளை கைப்பற்ற வரப்போகிறான். எந்த 3 நாடுகளை? யூதா நாடு, இஸ்ராயல் நாடு, சிரியா நாட்டை கைப்பற்ற வருகிறான். யாரு? அசீரிய மன்னன். இப்போ என்ன நடக்கிறது? இப்போ 3 நாடுகள் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அப்போ சிரியா நாட்டு மன்னன் இஸ்ராயல் நாட்டு மன்னனோடு பேசுகிறான். நாம் 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கலாம், கூட்டணியை வைத்துக் கொள்ளலாம். நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா ஒருவேளை நாம் அசீரிய மன்னனை எதிர்க்க முடியும். நமக்கெல்லாம் கூட்டணி ரொம்ப பழக்கம் இல்லையா? கட்சி எலெக்ஷன் வரும்போது கூட்டணி என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். 2 பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அடுத்த கட்சியோடு நம்ம மோதலாம். ஆக இஸ்ராயல் நாட்டு மன்னன் சிரியா நாட்டு மன்னோடு கூட்டணி சேருகிறான். 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. அப்போ இன்னொரு நாடு தனியாக இருக்கு. என்ன நாடு? யூதா நாடு தனியாக இருக்கு. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து யூதா நாட்டுக்கிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட வந்து கூட்டணி சேர்ந்துக்கோ, நம்ம 3 பேரும் சேர்ந்து யாரை எதிர்க்கலாம்? 3 பேரும் சேர்ந்து அசீரிய மன்னனை எதிர்க்கலாம். அவன் தான் நமக்கு எதிரி. நம்ம 3 பேரும் சேர்ந்துக்கலாம். இப்போ யூதா நாட்டு மன்னன் ஆகாசு சொல்லுகிறான், நான் சேரமாட்டேன், நான் உங்களோடு சேரமாட்டேன். இது நம்முடைய பார்வையில் தப்பு தான் இல்லையா? 3 பேர் ஒன்றா சேர்ந்துருந்தா அசீரிய மன்னனை ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த யூதா நாட்டு மன்னன் ஆகாசு நான் சேர மாட்டேன்னு சொல்கிறான். சேராம என்ன சொல்கிறான்? என் கடவுள் என்னை பார்த்து கொள்வார். நான் கடவுளை நம்புகிறேன்டா, உங்களெல்லாம் நான் நம்பலை. மன்னனை நம்பி நான் ஆட்சி செய்யவில்லை. போர் மனிதர்களை நம்பி, படை வீரர்களை நம்பி நான் ஆட்சி செய்யலை. நான் யாரை நம்புகிறேன்? உயிருள்ள கடவுளை நம்புகிறேன். என் தேவனை நான் நம்புகிறேன். அவர் என்னை பார்த்து கொள்வார். இப்போ கூட்டணிக்கு போனது 2 பேரும் யாரு? கூட்டணிக்கு போனவங்க 2 பேரும் இஸ்ராயல் நாடும் சிரியா நாடும். இப்போ அவங்களுடைய கோபத்தை யார் மீது திருப்புறாங்க? யூதா நாட்டின் மீது திருப்புறாங்க. இவ்வளவு நேரம் அசீரியர்கள் மீது கோபப்பட்டு இருந்தவர்கள் இப்போது கூட்டணிக்கு கூப்பிட்டா இந்த யூத மன்னன் வரலை அப்படின்னு சொல்லி இப்போ யூதா நாட்டின் மீது அவர்கள் கோபம் கொள்கிறார்கள், சினம் கொள்கிறார்கள். இப்போ யூதா நாடு யாருக்கு எதிரியாக மாறிச்சு? யூதா நாட்டு மன்னன் யாருக்கு எதிரியாக மாறிட்டான்? சிரியா நாட்டுக்கும் இஸ்ராயல் நாட்டுக்கும் எதிரியாக மாறிட்டான். இது குச்சியினுடைய ஒரு பகுதி.
இன்னொரு பகுதி யாரு? அசிரிய மன்னன் படையெடுத்து வருகிறான். அவன் சிரியா நாட்டின் மீதும் படையெடுக்கிறான், இஸ்ரேல் நாட்டின் மீதும் படையெடுக்கிறான், யூதா நாட்டின் மீதும் படையெடுக்கிறான். இப்போ ஆகாசு மன்னன், யூதா நாட்டு மன்னன், நான் சொன்னலையா 2 குச்சினுடைய இரு பக்கமும் நெருப்பு எரிகிறது, நடுவில் மாட்டிக்கொண்ட எறும்பு போல ஆகாசு தன்னந்தனியாக விடப்பட்டான். இந்த பக்கம் இஸ்ரேல் நாடும் சிரியா நாடும் இவன் மீது கோபம், இந்த பக்கம் அசிரிய நாடு படையெடுக்குது, நடுவில் மாட்டிட்டு இருக்கிறான். அப்போ இந்த செய்தி ஆகாசு மன்னனுக்கு சொல்லப்படுது. 2 பேரும் உன்னை போர் தொடுக்க வருகிறார்கள், 2 பேரும் உனக்கு எனிமி ஆயிட்டாங்க, 2 பேரும் 2 பக்கத்திலிருந்து உன்னை தாக்க போகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிற போது ஆகாசு மன்னனுடைய மனசு எப்படி இருந்துச்சு, ஆகாசுடைய மனம் எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இறை வார்த்தை சொல்லுது. படிப்போம் அந்த இறை வார்த்தையை. 7ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. கொஞ்சம் சத்தமா. 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இஸ்ரேல் நாடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது, அதாவது யூதா நாட்டுக்கு அறிவிக்கப்படுது. தொடர்ந்து உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல, என்ன சொல்ல வர்றாரு? பெரும் புயல் அடிக்குது, பெரும் காற்றடிக்குது, மரங்கள் என்ன மாறுதான், இந்த பக்கமாக இந்த பக்கமாக இந்த பக்கமாக இந்த பக்கமாக அந்த காத்துல தாங்கி பிடிக்க முடியாம, அந்த புயலை நிலை கொள்ளாமல் உறுதியா நிற்க முடியாம காத்து அடிக்கிற திசையில மாறி மாறி அலைக்கழிக்கப்பட்டது போல யாருடைய மனசு போச்சான்? காற்றினால் காட்டு மரங்கள் அலையுதவி கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. பிரியமானவர்களே, ஆகாசினுடைய மனசு எப்படி இருக்கும்? நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுள் எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படி நம்பி இருந்தா இந்த பக்கம் எனக்கு எதிரி, இந்த பக்கம் எனக்கு எதிரி. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுன்னு இருக்கலாம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் முழிக்கலாம். இந்த பக்கம் போனால் இடிக்குது, இந்த பக்கம் போனால் உதைக்குது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. 2 பக்கம் மாட்டிக்கொண்ட இந்த கொல்லி இருதலை கொல்லி எறும்பு போல 2 பக்கம் மாட்டி முடித்து கொண்டிருக்கிறேன். ஆகாஷ் அப்படிதான் முடித்து கொண்டிருக்கிறான். அப்போது செய்தி சொல்லப்படுகிறது. எசையா 4வது இறை வார்த்தை, 7ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. எசையா இறைவாக்கினரை கடவுள் கூப்பிட்டு, நீ போயிட்டு ஆகாசுகிட்ட சொல்லு, நீ அமைதியாயிரு, அஞ்சாது இருந்து நடப்பவற்றை உற்று பா. என்ன நடக்குது நீ பாரு, நீ எதுவும் பண்ணாத, நீ அமைதியாயிரு. உனக்கு 2 பக்கம் பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும். கடவுள் சொல்ற 2 பக்கம் பிரச்சனை இருக்கு, நீ நடுவில் மாட்டிட்டு இருக்கிற, நான் பார்த்து தான் இருக்கேன், நீ ஒன்றும் பண்ணாத, அமைதியாயிரு. என்ன நடக்குதுன்னு சொல்லி உற்றுப்பார், கவனி. தொடர்ந்து ரச்சின் சிரியா நாட்டின் ரமலியாவின் மகன் ஆகியோரின் சினத்தை கண்டு மனங்கலங்காதே. நீ இஸ்ரேல் நாட்டு மன்னனுடைய சிறிய நாட்டு மன்னனுடைய கோபத்தை பார்த்து சினத்தை பார்த்து மனங்கலங்கி போகாதே, பயப்படாதே. அடுத்து 7ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தை சொல்லு, படிங்க. ஆண்டவர் இப்படியே சொல்றாரு, அவருடைய திட்டம் நிலைத்து நிற்க. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு ஆகாசுகிட்ட, உனக்கு எதிராக செயல்படுறாங்களே, இந்த பக்கம் அசீரியன், இந்த பக்கம் இஸ்ரேல் நாடு, இந்த பக்கம் சிரிய நாடு, உனக்கு எதிராக திட்டம் போடுறாங்க இல்லையா, அவனை கொண்டு போடுவோம், அவனுடைய நாட்டை நாம் பிடுங்கி கொள்வோம், அவனை அடிமைப்படுத்துவோம் என்றெல்லாம் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்களே, அதை பார்த்து நீ பயந்து நிற்கிற. நான் சொல்கிறேன், அவனுடைய திட்டம் நிலைத்து நிற்காது. உனக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சி நடக்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பல பேர் ஆகாசனுடைய இடத்துல நாமும் இருக்கிறோம். ஆகாசு தவிப்பது போல நாமும் தவித்து கொண்டிருக்கிறோம். 2 பக்கம் இடி,
மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்னு சொல்லுவார்கள். ஒரு மத்தளம் வாசிக்கிற போது 2 கையில் அவங்க அடிப்பாங்க. படவையுடைய வாழ்க்கையில் 2 பக்கமாக இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, செய்யவும் முடியல, விடவும் முடியல, இருக்கவும் முடியல, வாழவும் பிடிக்கல. இன்றைக்கி பல குடும்பங்களில் கணவனால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, மனைவி என்ன பண்ணுறது தெரியல, மனைவியால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பாவால் பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கணவனால் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, ஒரு மனைவிக்கு குடும்ப தலைவி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி வேலையில் பலவிதமான பிரச்சனைகள். முதலாளி இப்படி சொல்கிறாரு, கூட இருக்கவங்க இப்படி சொல்கிறாங்க, யார் பேச்சு கேட்குறது? வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த வேலைக்கு போகலாமா போகக்கூடாதா? இன்றைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே மாட்டிக்கொண்டு காற்று அடிக்கப்பட்ட திசையில் இந்த காட்டு மரங்கள் இப்படியுமாம் அப்படியாக அலைகழிக்கப்பட்டது போல பல பேருடைய வாழ்க்கையில் இங்கே நாம் வந்திருக்கிறோம். பெரிய மாணவர்களே, ஆகாசு பயந்தது போல பயந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்களை என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, எப்படி இந்த கடனை அடைக்க போகிறேன்னு தெரியல, எப்படி இந்த நோயிலிருந்து நான் விடுபட போகிறேன்னு தெரியல, எப்படி என்னுடைய தொழிலில் நான் முன்னேற போகிறேன்னு தெரியல. எல்லா பக்கம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எல்லா பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தனி மனிதனாக மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு யாரும் உதவி செய்யாமல் இருக்கிறார்கள். எனக்கு நிறைய பகைவர்கள் இருக்கிறார், நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க, என்னை பிடிக்காதவங்க எனக்கு கழுத்தை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் அழிஞ்சு போகணும்னு நினைச்சு எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். இந்த பக்கமாக இஸ்ரேல் நாட்டு மன்னன், சிறிய நாட்டு மன்னன் அழிஞ்சு போகணும், இந்த பக்கம் அசிரிய நாட்டு மன்னன் என்னை கொண்டு போடணும்னு சொல்லி அந்த ஆகாசை தவிச்சது போல நம்மை சுற்றியும் கூட இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், இவனை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், இவன் இவனுடைய வாழ்க்கையில் ஒன்றில் நான் குட்டிச்சோராக மாறணும் என்று நம்மை சுற்றி நிறைய பேர் நம்முடைய கழுத்தை நெருக்கி கொண்டிருப்பதாக நாம் பல வேலைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இவன் இருக்கக்கூடாது, இவனுடைய பேரை கெடுக்கணும், இவனுடைய புகழை கெடுக்கணும், இவனுடைய பெருமையை கெடுக்கணும், இவனை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் என்று சொல்லி நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கடன் தொல்லைகளை மாற்றிக்கொண்டு நாம் நெருக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உயிர் அடுத்தவனுடைய கையில் இருப்பது போல ஒரு உணர்வு. அதனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, என்ன செய்யுது ஏது செய்யுது மாட்டிக்கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய பிரியமான சகோதரியே, நானும் ஆகாசு போடி இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? நானும் இருதலை கொள்ளி எறும்பு போல மாட்டிக்கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? என் வாழ்க்கையும் கூட என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறேன், செத்து போகலாம் போடு இருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு நீ யாருமே இல்லை, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, தன்னந்தனியாக விடப்பட்டு இருக்கிறேன் என்று நீ தவித்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் ஆகாஷ் சொன்ன வார்த்தை எனக்கு உனக்கும் சொல்கிறார். பிரியமானவர்களே, அமைதியாயிரு, நடப்பவற்றை உற்றுப்பார், கடவுள் பார்த்து கொள்வார். உன் வாழ்க்கையில் நடப்பதை கடவுள் அறிவார். நீ எந்த துன்பத்தில் இருக்கிற, எந்த போராட்டத்தில் இருக்கிற, எந்த கஷ்டத்தில் இருக்கிற, எந்த கலக்கத்தில் இருக்கிற என்பதை ஆண்டவர் அறிவார். இந்த தேவன் சொல்லுகிறார், அமைதியாயிரு மகனே மகளே, நீ மனம் கலங்கி போகாதே, தவிக்காதே, அஞ்சாதே, நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மிடம் சொல்கிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. ஆகாசு ஆண்டவரை நம்பினார். கூட்டணி சேர்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவனை நம்பினார். அடுத்த நாட்டு அரசனோடு சேர்ந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்பினார். எசையா சொன்ன இறை வார்த்தையை நம்பினார். ஆண்டவர் சொல்றாரு, நீ அமைதியாயிரு, கலங்காதே, கவலைப்படாதே, நீ பயப்படாதே என்று எசையா இறைவாக்கை சொல்லுகிற போது ஆகாசு அதை நம்பினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, கலங்காதே, கவலைப்படாதே, வருந்தாதே, பயப்படாதே. இந்த பலிபீடத்தில் இருக்க ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீ அமைதியாயிரு, என்ன நடக்க நீ உத்துப்பாரு, அது போதும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எத்தனை பேர் நம்ப போகிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் எனக்காக போர் செய்வார், ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார்? மனிதனை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரை நான் நம்புவேன், ஆண்டவரிடம் அடைக்கலம் போகுவேன். மனிதர்கள் என்னை கைவிட்டு விடுவாங்க, ஆனால் ஆண்டவனை கைவிட மாட்டார் என்பதை நாம் எத்தனை பேர் நம்புகிறோம்? பிரியமானவர்களே, சொல்லுகிறார் ஆண்டவர், அமைதியாயிரு, மனசில் போட்டு குழப்பிக்காது, எல்லாத்தையும் மனசில் வச்சு அங்கலாய்ப்பு அடையாதே, வருந்தாதே.
ஆண்டு சொல்கிறார், கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே. பாடுவோம். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. யாரெல்லாம் கவலையோடு வந்திருக்கிறீர்களோ, என் கஷ்டம் தீரலையே, என் கஷ்டம் போகலையே, என் கடன் தொல்லை நீங்களையே, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணமான பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, போதிய வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை நிம்மதியாக நான் வாழ முடியல என்று யாரெல்லாம் கலக்கத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, ஏக்கத்தோடு, வருத்தத்தோடு வந்திருக்கிறாயோ, ஆண்டவருடைய கரத்திலே உன்னுடைய கஷ்டத்தை, உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய வேதனையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் கஷ்டத்தை நான் சொல்லுகிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீ பாரும் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை போக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நம்முடைய முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கடவுள் நம்மை விசாரிக்கும் தேவனாய் இருக்கிறார், நம்மை கலக்கத்தை போக்குகிற தேவனாக இருக்கிறார், கலங்காத என சொல்லக்கூடிய கடவுளாய் இருக்கிறார், நம்மை நேசிக்கும் தகப்பனாய் இருக்கிறார், நம்முடைய குறையெல்லாம் நீக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். துணிவோடு நம்பிக்கையோடு பாடுவோம். உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன்னருகே இருக்கிறார், கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம், உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்கிறோம். கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. மத்தேயு நற்செய்தியை வாசிக்கிறோம். காட்டு மலர் அத்தி பூக்களுக்கு கூட, மரங்களுக்கு கூட, செடிகளுக்கு கூட ஆண்டவர் போதுமான உணவை கொடுக்கிறார். காக்கைகளை போஷிக்கும் தேவனாக இருக்கிறார். அனுதினமும் நம்மை நடத்திடுவார். பூக்களை உடித்திடும் ராஜனவர் கண்மணி போல உன்னை காத்திடுவார். ஆம் பிள்ளைகளே, கடவுள் இயற்கை நேசிக்கூடிய கடவுள், கடவுள் உயிரினங்களை காக்கக்கூடிய கடவுள், காக்கைக்கும் பூவுக்கும் கூட உயிர் கொடுக்கக்கூடிய கடவுளாயிருக்கிறார். உங்களை தன்னுடைய இமை போல தன்னுடைய சாயலாய் படைத்த நம்மை ஆண்டவர் கைவிடுவாரா? தன்னுடைய இமேஜ், தன்னுடைய சாயலில் படைத்த உங்களை ஆண்டவர் கைவிடுவாரா? ஒருபோதும் கைவிட மாட்டார். பாடுவோம். காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார், கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும்
உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பூக்களை உடுத்திடும் ராஜனவர் கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. நம்முடைய கடவுள் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்தில் துன்பப்பட்ட போது கண்ணீரோடு ஜெபித்தார்கள். எங்களை காப்பதற்கு ஒரு மன்னன் இல்லையே, எங்களை காப்பதற்கு ஒரு அரசன் இல்லையே, எங்களை காப்பதற்கு யாருமே இல்லையே, இந்த அடிமை தேசத்துல அடிமைகளாய் நாங்கள் துன்பப்படுகிறோம், எங்களுக்கு என்று யாருமே இல்லை என்று சொன்னபோது கடவுள் அவருடைய துன்பத்தை புரிந்து கொண்டார், அவருடைய துன்பத்தை பார்த்தார், அவர் கண்டு கொண்டார். நம்முடைய கடவுள் உங்களுடைய துன்பத்தை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த தேவன் உங்களுடைய துன்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கிறார். உங்களுக்காக அவர் பாரங்களை சுமந்த தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக சிலுவையிலே உயிர் விட்ட தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிடம் உங்களுடைய கவலையை சொல்லுங்கள், அந்த தேவனிடம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், அந்த தேவனிடம் உங்களுடைய பாரத்தை சொல்லுங்கள், அந்த தேவனிடம் உங்களுடைய கண்ணீரை எடுத்து சொல்லுங்கள். அந்த தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார். பாடுவோம். துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர், உன்பாரம் சிலுவையில் சுமந்தாரே. துயரமெல்லாம் புரிந்திடும் தெய்வமவர், உன்பாரம் சிலுவையில் சுமந்தாரே. கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைகள் அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். கவலைப்படாதே மனமே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. முழந்தாள் படியிடுவோம். முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பது நமக்கு மிகுந்த பலனை உண்டாக்கும். கெத்சமனி தோட்டத்தில் ஆண்டவர் முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார். தன்னுடைய துன்பங்கள் மத்தியில் அவர் முழந்தாள் படியிட்டு தன்னுடைய தந்தையிடம் வேண்டினார். முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பது, நம்முடைய உடல் வலியோடு ஜெபிப்பது, உடல் வேதனையோடு ஜெபிப்பது, அது பலனை உண்டாக்கும். இந்த பாடலில் நாம் கடைசியாக பாடிய இரு வார்த்தைகள், கவலைகளை அவரிடம் சொல்லிவிடு, கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவார். இப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் எல்லார்கிட்டும் உங்கள் கவலை சொல்கிறீங்க, உங்களுக்கு 5 காசு பிரயோஜனம் இல்லாதவர்களிடம்லாம் உங்களுடைய கவலைகளை சொல்லுகிறீர்கள். அவங்களால் எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது, ஆனால் போய் கவலையை சொல்கிறீங்க. உங்களுக்கு உதவாதவர்களிடமெல்லாம் கவலையை சொல்லுகிறீர்கள். உதவி செய்ய முடியாத இயலாதவர்களிடமெல்லாம் உங்களுடைய கவலையை சொல்கிறீங்க, உங்களுடைய கண்ணீரை சொல்கிறீர்கள். கவலைகளை அவரிடம் சொல்லிவிடு. உங்கள் கண்ணீரை துடைக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த தேவனிடம் சொல்லுங்க. மௌனமாய் ஆண்டவருடைய கடத்தை உங்களுடைய கவலைகளை சொல்லுங்கள். என்னென்ன கவலையோடு வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவருடைய கடத்தில் ஜெபியுங்கள். அடுத்தவர்களை பார்க்க வேண்டாம்,
அடுத்தவங்க ஜெபிக்கிறார்களா இல்லையான்னு நம்முடைய வேலையில் எனக்கு இன்னைக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் வேண்டும். இன்னைக்கு எனக்கு ஆண்டோடைய கிருபை வேணும். இன்னைக்கு என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறேன். இந்த பாடவாக்கம் அந்தோனியாவுடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறேன். இந்த நற்கனை ஆராதனையில் பங்கெடுக்கிறேன். நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் செபியுங்க, உங்கள் குடும்பத்துக்காக செபியுங்க. உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்க, உங்களுடைய கவலையை எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவரிடம் சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டாம். அவநம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. கிடைக்குமா? ஆண்டவர் கொடுப்பாரா? கவலைப்படாமல் அவநம்பிக்கை இல்லாமல் ஜெபியுங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு சித்தமானால் இன்றைக்கு ஜெபிக்கக்கூடிய மாபெரும் தேவையை ஆண்டு பூர்த்தி செய்ய போகிறார். ஆண்டவருக்கு சித்தமானால் இன்றைக்கு உங்களுடைய நோயை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்த போகிறார். இன்று ஆண்டவர் சித்தமானால் உன்னுடைய கடன் தொல்லையிலிருந்து ஆண்டவர் உனக்கு வழிகாட்ட போகிறார், விடுதலை கொடுக்க போகிறார். இன்று ஆண்டவர் உனக்கு கொடுக்க சித்தமானால் உடைய பிள்ளைகளை நல்ல எதிர்கால வாழ்க்கை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல எதிர்கால வாழ்க்கை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கண்ணீர் கவலையெல்லாம் போக வேண்டும் ஆண்டவரை என்று சொல்லி உடைய கவலைகள் உடைய கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவருடைய கடத்தில் எடுத்து வையுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டால், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிவிட்டால் யாராலையும் தடுக்க இயலாது. ஆமென். யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு என்னை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்னை தேடி வந்து முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொடுக்க என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய இல்லத்தில் நிரப்ப வேண்டும் என்று ஆண்டவரை விரும்புகிறார். இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கேயுடைய வீட்டை அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த கடவுள் இன்று உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய இல்லத்தை உங்களுடைய பிள்ளைகளை கணவனை மனைவியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தேவன் இந்த வெளிப்படத்திலிருந்து விரும்புகிறார். ஆண்டவரே நீ விரும்பினால் என் நோய் குணமாகும் என்று அந்த தொழுநோயில் கேட்டபோது நான் விரும்புகிறேன் என்று சொன்ன கடவுள் எனக்கு ஆண்டவர் சொல்லுங்க, நானும் விரும்புகிறேன். உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன். உன் கண்ணீரை போக்க விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன்னை நலப்படுத்த விரும்புகிறேன். உன்னுடைய நலன்களால் நிரப்ப விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி சொல்லும் ஆண்டவரே, நீ கொடுக்க போகிற நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கொடைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. praise the Lord, praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம், நன்றி இயேசுவே என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி இயேசுவே. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற முழந்தால் படியிடுவோம், மாண்புய கீதம் பாடுவோம். மாண்புயர்யோ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய
நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திரு அத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா.